பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 119 சங்கீதம் 97 113 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். ஆமென். தாவீது என்ன சொல்றாரு? உமது வேதத்தில் நான் பிரியமா இருக்கிறேன் ஆண்டவரே, நாள் முழுவதும் அது என் தியானம். ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்துல பிரியமா இருக்கணும். ஒரு கிறிஸ்துவ பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் வேதத்துல பிரியமா இருக்கணும். அதுதான் என் தியானம் என்று தாவீது சொல்றார். அப்ப முதல்ல நீ வேதத்தில் நாம் பிரியமா இருக்கும் பொழுது ஆண்டவர் உன் மேல பிரியமா இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அதிலே பாருங்க 113 வசனத்துல, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். ஆமென். வீண் சிந்தனைகளை வெறுத்து தள்ளுங்க, வேதத்தில் பிரியமா இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப முதல்ல நம்ம வேதத்துல பிரியமா இருக்கணும். இரண்டாவது, நாள் முழுவதும் அது என் தியானம் என்று தாவீது சொல்றார். ஒவ்வொரு நாளும் வேதத்தில் தியானமா இருக்க நம்ம வேண்டும். ஆமென். தேவனுடைய வார்த்தை படித்து தியானிக்க வேண்டும். அதை அப்படி செய்தால் அவன் கையினால் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஆமென். அதனால வேதத்தில் பிரியமா இருங்க, தியானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வேதத்தில் பிரியமா இருந்தீங்கன்னா கர்த்தரே உங்க காரியங்களை வாய்க்க செய்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.